இருக்க மாட்டேன். என்ன ரொம்ப இருக்கிறதே உனக்கு ஒரு வேலையா? சரி, நம்மளோட சண்டை நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். நீ முதல்ல அமைச்சர்களை கூப்பிடு. மக்களின் உயிரை எடுத்துக் கொண்டிருக்கும் அமைச்சர்களே, வருக வருக வருக. கருணை உள்ளம் கொண்ட கொரோனாவே வருக. முகக்கவசத்தின் முகவரியே வருக. அங்கும் இங்கும் இல்லாதபடி எங்கும் பரவியிருக்கும் பரம்பொருளே வருக. மக்களை கொத்து கொத்தாக கொள்ளும் மானஸ்தனே வருக வருக. என்ன அனல் வீசுது? ஓ, ரத்த கொதிப்பா? பார்த்தாலே தெரியுது, புற்றுநோயா? என்ன ஒரே எறும்பா இருக்கு? என்ன சர்க்கரை இனிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு போல? எல்லாம் மக்களின் தயவால் தான் தலைவரே. சரி சரி. மக்களை ஆட்டி படைக்கும் சபையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அமருங்கள் அமருங்கள். அமைச்சர்களே, குறைகள் ஏதாவது இருப்பின் கூறுங்கள். தலைவரே, நாங்கள் அந்த காலத்தில் ரொம்ப கவலையாக இருந்தோம். காரணம், மக்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க, சத்தான சாப்பாடு, நிம்மதியான வாழ்க்கை. இதனால மக்கள் நோயிலிருந்து தப்பிச்சாங்க. ஆனால் இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். காரணம், மக்கள் சுறுசுறுப்பா இல்லாம சோம்பேறியா இருக்காங்க. இதுக்கு காரணம் இவங்களுடைய உணவு முறை தான். அதோடு மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்க மக்கள் சொத்து பத்தோடு இருக்கின்றார்களோ இல்லையோ, சொந்த பந்தத்தோடு இருக்கின்றார்களோ இல்லையோ தெரியாது. நான் இல்லாமல் மக்கள் இருப்பதில்லை. நான் தான் சர்க்கரை வியாதி. ஆம் தலைவரே, நண்பன் சர்க்கரை வியாதி சொன்னது போல எங்களுக்கு மறுமலர்ச்சி காலம் அது இந்த காலம்தான். அந்த காலத்தில் மக்கள் எங்களுக்கு சரியா ஒத்துழைப்பு தரல, அதனால வேலையே கிடையாது. என்ன, ஒத்துழைப்பு தரலையா? ஆமாம் தலைவரே, அந்த சோக கதையை சொல்றேன் கேளுங்க. மனுஷனா இருந்தா 4 கெட்ட பழக்கம் இருக்கணும், அப்பதான் நம்ம வேலை சீக்கிரம் நடக்கும். ஆனா அந்த காலத்து மக்கள் ஒரு சிலர் கிட்ட தான் கெட்ட பழக்கம் இருந்தது. தவறான செயல்களில் ஈடுபடுவதும் ஒரு சிலர் தான். ஆனா இந்த காலத்து மக்கள் கிட்ட பரவலாக காணப்படுகிறது. அதனால நாங்கள் அவங்க கிட்ட மகிழ்ச்சியா குடிகொண்டுள்ளோம். என்ன ரத்த கொதிப்பு? வந்ததுலேருந்து அமைதியாகவே இருக்க, ஏதாவது சொல்லு. என்ன சொல்றது தலைவரே, என் ரத்தம் கொதிக்குது. ரத்தம் கொதிக்கதானே உன்னுடைய வேலை. புதுசாக சொல்ல போற, வேற ஏதாவது இருந்தா சொல்லு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றா தாங்காது கொதிப்பு. இந்த பாட்டு எங்களுக்காகவே பாடினது போல இருந்துச்சு. காரணம், அந்த காலத்து மக்கள்லாம் ஒன்னா கூடி தங்களோட சுகதுக்கத்தை ஒன்னா வெளிப்படுத்தினாங்க. திருவிழா கல்யாணம்னா அவங்க உறவினர் வீட்டுக்கு நேர்ல சென்று விழாவை சிறப்பா உண்டு கழிச்சாங்க. ஆனா இப்ப வேலை பளு, கடன் தொல்லை, கோபம், இதுல இருந்து மக்கள் மீண்டு வருவதில்லை. சுகம் துக்கம்னா போன் பண்ணி பேசிக்கிறாங்க. அந்த உணர்ச்சியற்ற போனுக்கு என்ன தெரியும்? இதனால அவங்க கிட்ட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் வந்ததுலேருந்து பார்க்குற, சபையை அலங்கரிக்கிறது ஒரு பெண்கள் கூட இல்லையே. அது ஒன்றுமில்லை தலைவரே, பெண் கொசுக்கள் அனைத்தும் மக்களின் ரத்தத்தை குடிக்க சென்றுள்ளன. ஏனென்றால் இதுதானே அவர்களுக்கு வசந்த காலம். சரி விடுங்க. நாம் மறைஞ்சிருப்பது மனிதர்களுக்கு கேலிக்கினியாக போய்விட்டது. காலம் வரட்டும், நாம் யார் என காட்டலாம். கொரோனா வந்த பிறகுதான் உறவினர்களின் உணர்வை வெளிப்படுத்தியது, மனித நேயத்தை அடையாளப்படுத்தியது, மொத்தத்தில் மனிதனை மனிதனாக மாற்றியது. மேலும் நாங்கள் எங்கள் நாடகத்தின் மூலம் கூற வருவது என்னவென்றால், இயற்கை விவசாயம் செய்து நோயற்ற வாழ்வை வாழ்வோம், செயற்கையை விடுத்து இயற்கையை நாடுவோம். பணம் சம்பாதிக்க எத்தனையோ வழிகள் உள்ளன, ஆனால் உணவை உருவாக்க விவசாயம் மட்டுமே உள்ளது. ஆகையால் வேளாண்மையை தொடருவோம், இயற்கையை மீட்போம். நம் நாட்டின் முதுகெலும்பு வேளாண்மை. அதனை உணர்ந்தால் நாடு அடையும் செல்வி. செல்வம் எனும் நிலையாண்மை, அதனை உணராமல் இருப்பது அறியாமை. வேளாண்மை கையிலெடுத்தால் அதுவே இந்திய நாட்டின் புதுமை. நன்றி.